இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெட் சாஸ் பாஸ்தா. மக்ரோனியில் செய்யக்கூடிய பாஸ்தா தான். இந்த பாஸ்தா ரொம்ப வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயம் டேஸ்டியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய இந்த ரெட் சாஸ் பாஸ்தா நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப உதிரியாக எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு சில டிப்போடையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கடைசி வரைக்கும் முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு சிபி சமையல். இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய மக்ரோனி பார்த்திங்க அப்படின்னா, நான் எடுத்திருக்கிறது ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கிற மக்ரோனி எடுத்திருக்கேன். இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, நம்மளுக்கு விருப்பமான டைப்பில் எடுத்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் இதை ஃபஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணணும். ஒரு அடி கனமான அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சௌரியமாக இருக்கும். கொஞ்சம் அகலமாகவே பார்த்துக்கோங்க. தண்ணி நான் 4 டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேன். அந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும். நம்மளுக்கு இந்த அளவுக்கு கொதித்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மக்ரோனியை சேர்த்துடலாம். நம்ம மக்ரோனி சேர்த்தோம்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷத்தில் லைட்டாக அடி பிடிக்கும். அதனால் அப்பப்போ லைட்டாக கிண்டி விடுங்க. இது ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்றதுனால ஒரு கரண்டி எண்ணெய் சேர்க்குறேன். எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம் நீங்கள். இந்த எண்ணெய் சேர்க்குறதுனால நம்மளுக்கு வெந்து வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இதில் கொஞ்சமாக நான் இப்போ உப்பும் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். இது கரெக்டாக 8 நிமிஷம் வச்சிங்கன்னா போதுங்க. கரெக்டாக நம்மளுக்கு சாஃப்டாக வெந்து வந்துடும். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், அப்புறம் குழஞ்சிடும் நம்மளுக்கு. அதனால் இதை பாருங்கள், இந்த மாதிரி அப்பப்போ மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் கலந்து விட்டீங்க அப்படின்னா போதும். இது அப்படியே இருக்கட்டும். 8 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். நம்ம இப்போ 8 நிமிஷம் ஆயிடுச்சு. மக்ரோனி எடுத்து பார்த்துடலாம் நம்மளுக்கு வெந்திருக்கா அப்படின்ட்டு. பார்க்கும்போதே தெரியுது, நல்லா ரப்பர் மாதிரி இருக்குது. நல்லா வெந்து வந்திருக்கு நம்மளுக்கு. இந்த பக்குவத்தில் இருந்தது அப்படின்னா தான் நம்ம கலரும்போது கரெக்டாக நம்மளுக்கு வெந்திருக்கும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நம்ம இந்த தண்ணியை வடித்து எடுத்துடணும். ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் இந்த மாதிரி ஆற வச்சுருங்க. ஒட்டலை அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஆற வச்சிட்டோம்னா எங்கேயாவது 1-2 ஒட்டி இருந்தால் கூடமே நம்மளுக்கு அது நல்லா பொலன்னு நம்மளுக்கு வந்துடும். உங்களுக்கு ரொம்ப தண்ணி ஒட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா பொலன்னு வந்துடும். நான் இன்றைக்கி சேர்க்கலை. ஆக்சுவலாக இதுவே நல்லா பொலன்னு இருக்குது, அதனால் நான் திரும்பி எண்ணெய் சேர்க்கலை. உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரெட் சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் தக்காளியில் 4 தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கு பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு இன்ட்டு மார்க் போட்டுக்கலாம். இந்த இன்ட்டு மார்க் எதுக்கு போடுறோம்னா நம்ம பாயில் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம போடுறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நல்ல தண்ணி இந்த மாதிரி கொதிச்சு இருக்கணும் நம்மளுக்கு. இந்த மாதிரி கொதிக்கிற நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது கரெக்டாக ஒரு 5-7 நிமிஷத்தில் நம்மளுக்கு வெந்து வந்துடும். தக்காளி நல்லா பழுத்திருந்ததுன்னா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். தக்காளியோட பதத்துக்கு தகுந்த மாதிரி டைமிங் கொஞ்சம் டிஃபர் ஆகும், அவ்வளோதான். தக்காளி பாருங்கள், எனக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. கரெக்டாக எனக்கு 6 நிமிஷம் தாங்க ஆச்சு. பாருங்கள் அந்த தோல் எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ இந்த தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த தோலெல்லாம் நீக்கிட்டு நம்ம மிக்சியில் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தக்காளி கொதிக்கும் போது அந்த காஷ்மீரி சில்லியும் சேர்த்து அதையும் சேர்த்து அதோடு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு கலர் கொடுக்கும் நம்மளுக்கு. நான் இன்றைக்கி ஆனால் காஷ்மீரி சில்லி எதுவும் சேர்க்கலை. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். கடாயில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். நம்ம இந்த ரெட் சாஸ் பாஸ்தாக்கு நிறைய வெங்காயம் சேர்க்க வேண்டாம், ஏன்னா பாஸ்தாவில் கொஞ்சம் தக்காளி டேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கணும். அதனால் நான் ஒரே ஒரு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க. இது வதங்கி வர்ற ஸ்டேஜும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கோல்டன் கலரில் ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லாவே கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பியூரியை சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதோட காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி தூள்.
அதோட நம்மளுக்கு கலந்து விட்டுட்டு தேவையான அளவு இப்போ உப்பை சேர்த்துக்கலாம் நம்ம. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுறலாம். பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த ரெட் கலரு. ஆக்சுவலாக நம்ம தக்காளி வதக்கி செஞ்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வர்றதில்ல. அதனால தான் நான் இந்த டைப்பில் நம்ம அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. நம்மளுக்கு அந்த தக்காளியோட தட்டுப்படுறதும் எதுவும் இல்லையா அதனால ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த டைப்பில் பண்ணோம்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற மக்ரோனி பாஸ்தாவை சேர்த்துடலாம். பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், சேர்க்கும் போதே எந்த அளவுக்கு உதிரியாக நம்மளுக்கு இருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குது பாருங்கள், அட்டகாசமாக. நம்ம ஆக்சுவலாக அந்த எண்ணெய் ஒரே ஒரு கரண்டி சேர்க்குறதுனால மட்டும்தான் இந்த மாதிரி நம்மளுக்கு உதிரியாக எடுக்க முடியும். நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக ஃபைனல் டச்சப்பாக இந்த ஒரே ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. அந்த புளிப்பு சுவையும் அந்த இனிப்பு சுவையும் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இது சேர்த்தோம் அப்படின்னால தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த டொமேட்டோ கெச்சப்பை ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான நம்மளோட ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம அலங்கரிக்க கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். ரொம்ப பொலன்னு சூப்பராக டேஸ்டியாக வீட்டிலையே நம்ம செய்யக்கூடிய இந்த ரெட் சாஸ் பாஸ்தாவை பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.